ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் சா அண்ட் சே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு மியூசிக் வீடியோ தான். ஸோ ஒரு ஆல்பம் மாதிரி ஒரு சாங்கு. ஸோ இந்த சிங்கர் வந்து கண்டினியூவாக நிறைய பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டே வராங்க. ஸோ எல்லாமே செம ஹிட்டாக வைரலாக போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ கரெக்டாக ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் நம்ம இப்போ ரியாக்ஷன் பண்ண போகிறோம். என்ன ஸோ படம்? யாரோட பாட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னா சாயா பைங்கர் சாரோட பாட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அவங்க வந்து ஒரு நேற்று தான் வந்து அந்த பாட்டுக்கு வந்து இது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, வீடியோ சாங்கு. ஸோ பாட்டு பேர் என்னென்னா பவளமல்லி. ஸோ நான் அந்த பாட்டுக்கு அந்த டைட்டிலை கேட்டாலே தெரியுது, வேற லெவலில் ஒரு குத்து சாங்காக தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோமோவும் விட்டுருந்தாங்க. அதுவும் நல்லா அழகாக இருந்துச்சு. ஒரு தாத்தாவை வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது அந்த மியூசிக் கேட்டோம் நல்லா இருந்துச்சு. பட் ஃபுல் சாங் இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கரெக்ட். ஸோ இப்போ வந்து இதில் சாயா பைங்கர் சாரும் இருக்காங்க. அவங்க தான் அதில் ஃபுல் அந்த லீட் ரோல் மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் அவங்க கூட வந்து ஆஸ் எ பேராக வந்து அந்த டான்ஸ் பண்ணுறது வந்து காயிடு மேம். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும், காயிடு மேம் வந்து ஆல்ரெடி டிராகன் படம் அந்த மாதிரி நெக்ஸ்ட் படத்தில் வேறு லெவலில் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ டிராகன் படத்தும் வேறு லெவலில் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த பாட்லேயும் அவங்க தான் இருக்காங்க. இந்த பாட்டை வந்து பாடினது வந்து மேல் வந்து சாயா பைங்கர், பட் ஃபீமேல் வந்து நம்ம ஸ்ருத்திஹாசன் இங்கே பாடிருக்காங்க. ஸ்ருத்திஹாசன் வாய்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருக்கும் காம்பினேஷனில் இந்த பாட்டு நல்ல ஒரு சூப்பரான ஃபீலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த பாட்டை கேட்டோம். எங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கொடுத்து ப்ரெஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க்ல இருக்குங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எஸ், வீக்குள்ளே போகலாம். வெல்கம். கல்யாணத்துக்கு ரெடி எல்லாம் பவளமல்லி. மாப்பிள்ள ஓ மாப்பிள்ளை சாய் அப்படின்னா செம சஞ்சாரி உன்னை எனக்கு நீ தாட்டி அதான் கணக்கு பூமேட்ட உர மணக்க கட்டி கடி ஆத்தாடி என்ன மின்னுக்கு ஆமாண்டி எல்லாம் எனக்கு நீ கூட்டி வாசம் கூட்டுக்க ஒத்துக்கடி பொடி நக்கல வச்சுட்டு தவள அடிக்க பவள மல்லிய கட்டிக்கவா பவள மல்லிய கட்டிக்கவா பவள மல்லிய கட்டிக்க குத்தினமான கட்டிக்கிட்டு வாச புள்ளைய வச்சுக்கவா வாச புள்ளைய வச்சுக்கவா அடியே ராணி ரெண்டா ரெண்டா சாமத்தல கட்டல போடி அப்பக்கா கிராக்கா வெக்கத்து விட்டு வாடி என்ன நீ கூட விட்டு இருக்கலாடி நலலா உள்ள ஒட்டி சமலா. ஆ, ஓ வேற லெவல். செம்ம குத்து. செம்மையா டான்ஸ் ஆடுறாங்க. சித்தப்பு சிக்கன சிக்கன வாராலே 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 முத்தன முத்தன தாராலே வாராலே சூப்பரா இருக்கும். கருப்பு கொத்தன வாராலே வாராலே உசுர எடுத்து வச்சுக்க வாராலே அழகிட்டு கோல போட்டு அடிக்கட்டி மேல பாட்டு அவ போல எங்க யாரே காட்டு. மியூசிக் சூப்பர். செமையா இருக்கு. அடி எத்தனை சொப்பன உன்னா சேர்த்து ராவ பார்த்து விக்கிறேன்னு இந்த ராத்திரி பார்த்து விக்கிறேன்னு சொல்ல மாட்டேனே சுத்து வட்டாரமே வழிய விட்டா கண்ணாடி லிரிக்ஸும் சூப்பரா இருக்கு. ஒரு பட்டாளமே எங்கும் படி பாப்பாரே
தாலி தாலி கட்டுற மாதிரி அந்த feel. சுபா சுபம். சூப்பர். ஸோ பாட்டு கேட்டாச்சு. ஸோ பாட்டு வந்து நம்ம நினச்ச மாதிரியே வேற லெவலில் ஒரு என்ன சொல்லுவாங்க, சூப்பரான ஒரு ஃபீல் இருக்கு. அந்த கல்யாண டைமில் இந்த பாட்டெலாம் போட்டோன்னா அந்த மாப்பிள்ளை இதுக்கு அந்த ரிலேட் ஆகும். ரொம்பவே அந்த லிரிக்ஸுமே ரொம்பவே அழகாக, அந்த பாடின விதமாக இருக்கட்டும், சாயபக்கர் சாராக இருக்கட்டும், அப்புறம் ஸ்ருதிஹாசன் மேமாக இருக்கட்டும். ஸோ ஸ்ருதிஹாசன் மேமோட அந்த வாய்ஸும் இன்னும் ஹைலைட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா ஓவரால் பாட்டில் அதுக்கப்புறம் அவங்க வாய்ஸ் வரும்போது இன்னும் அது வந்து எலிவேட் ஆன மாதிரி இருந்துச்சு. இதில் ரொம்ப நல்லா இருந்தது வந்து ஒன்று அந்த சாங்கு, மியூசிக்கு, அதே மாதிரி டான்ஸு. ஸோ டான்ஸ் வந்து கைடு அவங்க என்ட்ரி ஆகும்போது ஒரு ஸ்டெப்பு போட்டே வராங்க, செம்மையா இருக்காது. சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப முதல்ல ஆக்சுவலாக என்ட்ரி ஆகும்போது ஃபர்ஸ்ட் காட்டும்போது சாஃப்டாக காட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வந்து வேற செம்மையா லெவலில் குத்து போட்டாங்க, அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஸ்டெப்பு இப்படி போடுறாங்க ரெண்டு பேரும், அதுவும் சூப்பரா இருக்குது. ஸோ கையை இப்படி வச்சுட்டு ஏதோ பண்ணுறாங்க, அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதேமாதிரி ஓவரால் செட்டப் சொல்லியே ஆகணும். ஸோ ஆக்சுவலாக அந்த வீட்டில் பண்ணியிருக்காங்க, அது ஓகே. ஆனால் அதில் வந்து பஸ்லேயே வந்து அழகாக அந்த செட்டப்லாம் போட்டு இந்த கல்யாணத்துக்கு எப்படி ரெடி பண்ணுவாங்க வீட்டை, அந்த மாதிரி ரெடி பண்ணி அழகாக செட்டப் பண்ணியிருந்தாங்க. டான்ஸ் பண்ணதுமே ரொம்ப அழகா இருந்துச்சு. ரெண்டு பேருக்கு ஸ்ருதிஹாசன் மேமுக்கு வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி சாயபங்கிறவங்களுக்கும் வாய்ஸ் வந்து கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். அவங்களும் ஸ்டார்டிங்ல வந்து அந்த டான்ஸ் வந்து அந்த பின்னாடி ஸோ வேற லெவல்ல பண்ணியிருந்தாங்க. ரொம்ப வித்தியாசமா அழகா செட்டப்லாம் பண்ணி அந்த ஆல்பம் சாங்குமே கொஞ்சம் எலிவேட் பண்ணி காட்டுற மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த சொல்லுவாங்களா ஓவரால் அது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஸோ கரண்ட் ட்ரெண்ட்ல இங்க ரெண்டு பேர் தான். ஒன்று அனிருத் சார் ஒரு சைட்ல செமையா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கரண்டா சாயபங்கர் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர், நிறைய பாட்டுகள் வந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா ஒரு படம் வரப்போகுது கருப்பு, அதில் தான் முக்கியமா அந்த மூவில ஃபுல் மியூசிக் டைரக்டர். ஸோ அதுதான் வெயிட் பண்ணிருக்கோம். ஸோ அது எப்போ வந்தாலும் நம்ம எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு இந்த பாட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. Yes, இன்னைக்குள்ள ரியாக்ஷன் முடிஞ்சு நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பண்ணலாம். Until then, Bye bye. friends. Like, share, comment, subscribe. Thank you.